ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ரீசெண்டாக நைட் ஆல்வேஸ் கம்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் டப்புடில் ஒரு ஹாலிவுட் படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையே மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து ஒரே நைட்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ வந்து ஒரே நைட்டில் நம்ம ஹீரோயின் எப்படி வந்து 25,000 யூஎஸ்டி டாலர்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த படத்துக்கு வந்து இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக ஹீரோயினோட பாஸ்ட் லைஃபே வந்து இந்த படத்தில் வந்து அங்கங்கே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஹீரோயின் வந்து ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அம்மாவும் அண்ட் வந்து அண்ணனும் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு டைமில் வந்து அந்த வீடு வந்து காலி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்து கிரியேட் ஆகுது. அதாவது நீங்கள் வீட்டை காலி பண்ணுறதுனா காலி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து 25,000 யூஎஸ்டி டாலர்ஸ் வந்து கொடுத்து இந்த வீட்டில் வந்து நீங்கள் பழையபடி வந்து இருந்த மாதிரி வந்து இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து கிரியேட் ஆகும்போது இப்போ ஹீரோயின் வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ 25,000 யூஎஸ்டி டாலர்ஸையும் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க அம்மா ஒரு டைமில் வந்து போயிட்டு ஒரு கார் ஒன்று வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த 25,000 யூஎஸ்டி டாலர்ஸில். இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஸோ அடுத்த நாள் காலையிலக்குள்ளே வந்து 25,000 யூஎஸ்டி டாலர்ஸை வந்து ரெடி பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த வீட்டில் வந்து ஹீரோயின் வந்து பழையபடி வந்து இருந்த மாதிரி வந்து இருந்துக்க முடியும். ஸோ அண்ட் அந்த ஃபேமிலியும் வந்து பழையபடி வந்து அந்த வீட்டில் வசிக்கிற மாதிரி வந்து வசிச்சுக்க முடியும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு நைட்குள்ளே எப்படி வந்து 25,000 யூஎஸ்டி டாலர்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து மெயினான ஒரு கான்ஃப்ளிக்ட். ஸோ வந்து ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக அந்த வீட்டை வந்து விட்டு கொடுக்காம அந்த விடாப்பிடியாக வந்து நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் ஒன்று வந்து வச்சுருந்துருக்காங்க. மெயினாக வந்து என்ன அப்படின்னா வந்து ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கூட இருந்த அந்த ஒரு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து அந்த வீட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த வீட்டை விட்டுட்டு போகிறதுக்கு வந்து மனசு இல்லாததுனால கண்டிப்பாக வந்து 25,000 யூஎஸ்டி டாலர்ஸை வந்து எப்படியாவது அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து ஹீரோயின் வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையே. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ 2021 வந்து நைட் ஆல்வேஸ் கம்ஸ் அப்படின்ற ஒரு நாவல் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ அந்த நாவலை மையமாக வச்சு தான் வந்து இந்த கதையை வந்து எடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஒரே நைட்டில் நடக்கிற ஒரு த்ரில்லரான ஒரு ஸ்டோரி தான் இந்த ஒரு ஸ்டோரி. பட் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, படத்தில் பணத்தை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு வந்து இருந்தாலும், ஸோ வந்து இவங்களோட பாஸ்ட் லைஃபே வந்து அங்கங்கே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்ட் லைஃப்பில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் வந்து 16 வயசில் அவங்களுக்கு நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து கவர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராகவே வந்து அந்த ஒரு ஜேர்னியை வந்து கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து அவங்களோட அண்ணன் அண்ட் வந்து இவங்களுக்கு உண்டான 2 பேத்துக்கு உண்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு பாண்டிங்கை வந்து காமிச்சதுங்கிறது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. உண்மையிலே வந்து அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே வந்து படத்தில் வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அது நீங்களே வந்து எதிர்பார்க்க முடியாத வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ஒன்று வந்து இருக்குது. ஸோ அது வந்து கிளைமேக்ஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காகவே வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸும் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ மெயின் லீடாக பண்ணியிருந்திருக்க வெனிசா கெர்பி செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த ஒரு கேரக்டர் எப்படி வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஸோ கொஞ்சம் வந்து பதட்டமாகவும் வந்து இருக்கிற மாதிரி அந்த படத்தை எப்படியாவது வந்து ரெடி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விடாப்பிடியான ஒரு குணத்தோட வந்து இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு 2 ஷேட்லேயுமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக வந்து படத்தில் வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அது போக வந்து அவங்க அண்ணனோட ஒரு கதாபாத்திரம், ஸோ அந்த கதாபாத்திரமும் வந்து நல்லாவே தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தது. ஸோ டெக்னிக்கலாக என்னென்ன வந்து தேவையோ எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து கேமரா, மியூசிக் அண்ட் வந்து எஸ்எஃப்எக்ஸ் அப்புறம் எடிட்டிங் எல்லாமே வந்து படத்தில் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ பட் ஆனால் வந்து இந்த படத்தில் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது என்ன அப்படின்னா வந்து ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கதையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான். ஸோ ஒரே நைட்டில் வந்து ஹீரோயின் வந்து எப்படி 25 யூஎஸ்டி டாலர்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து பரபரப்பாக வந்து இருக்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவேன். ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் வந்து இல்லீகலாக தான் அவங்க அந்த பணத்தை வந்து எடுத்தாகணும். ஸோ எந்த மாதிரியான ஒரு சோர்ஸ்லேருந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து வரப்போகுது, எப்படி வந்து இந்த ஒரு நைட்டுக்குள்ளே வந்து அந்த பணத்தை வந்து ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து ஒரு கியூரியாசிட்டி ஒன்று வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கிரியேட் ஆகிருது. ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் அந்த படத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க வச்சது அப்படின்னு வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். படத்தில் போர் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து பெருசாக வந்து எங்கேயுமே வந்து இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஒரு படம். ஸோ டியூரேஷனும் வந்து கரெக்டான ஒரு டியூரேஷனில் தான் அந்த படம் வந்து ரன் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பரபரப்பாக வந்து போயிட்டு வந்து ஒரு படம் பார்த்து முடித்த ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். பட் நெகட்டிவ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது, சொல்லணும் அப்படின்னா வந்து சொல்லலாம். ஸோ லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நிறையவே வந்து இருக்குது. ஸோ அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து படத்தை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் சொன்னேன் அப்படின்னா வந்து மேபி வந்து ஸ்பாய்லர் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து லாஜிக்கலாக வந்து நிறையவே வந்து லூப் ஹோல்ஸ் வந்து படத்துக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அங்கே லைட்டாக வந்து ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆகிருந்தது. ரொம்ப லேக்கிங்கான சீன்ஸ்லாம் வந்து இருக்காது கைஸ். பட் இருந்தாலும் வந்து லைட்டா அங்கங்கே வந்து லேக்கிங் ஆகுற மாரி வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ நீங்க வந்து எப்படி உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரில. பட் யாராவது படம் பார்த்துருந்தீங்க வேணா வந்து மேபி வந்தா சொல்லுங்க. பட் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து கண்டிப்பா அந்த படம் வந்து டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல படமா இருக்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு. பட் நம்மள பொறுத்தளவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டைம் வந்து இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்காக ரொம்ப நல்ல படம் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். ரொம்ப ஆவரேஜான படம் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு டைம் தாராளமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து Netflixல தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு சில ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதனால வந்து மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வந்து அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து இந்த படத்துல வந்து அடல்ட் கன்டென்ட் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து அதெல்லாம் நீங்க வந்து ஃபேமிலியோடலாம் வந்து இந்த படத்த வந்து பார்க்கறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் வேற ஒரு வீடியோ வேற ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.